Daw University near Kanyakumari, the best emerging university in South India. தாவேக்கா எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள் திருவல்லிக்கேணி போலீசார். கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன், ஏற்கனவே திங்கட்கிழமை நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் இப்போ இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது பற்றின கூடுதல் விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களான இளையராஜா உட்பட பலருக்கு இவர்கள் பேரம் பேசியதாக ஒரு விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக திருவல்லிக்கேணி போலீசார் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 8 நபர்களை போலீசார் கைது செய்திருக்கக்கூடிய நிலையில இந்த வழக்கினோட பின்னணியில யார் யார் எல்லாம் உள்ளனர் என்ற கோணங்கள்ல திருவல்லிக்கேணி போலீசார் தீவிர விசாரணையில ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில காவல்துறை அறிவித்த அந்த செய்தி அறிக்கையிலேயே ஒரு தகவலானது குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக முன்னாள் திமுக அமைச்சரான செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோரின் தூண்டுதலின் பேரிலேயே தாவேக்கா எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில தற்போது தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். தலைமறைவாக இருப்பதாக கூறப்படக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரரான அசோக்குமாரை தேடுவதற்கான பணியில போலீசார் தீவிரம் காட்டி வரக்கூடிய நிலையில தற்போது அதற்கான சம்மனையும் அவரது பெற்றோரிடம் காவல்துறை திருவல்லிக்கேணி காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டு வந்தது. அதாவது வருகிற திங்கட்கிழமை அன்று அவர்கள் இருவரும் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என கொடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது இருவருக்கும் எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு எதிராகத்தான் இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் விமான நிலையம் அதே போன்று ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்படும். அவர்கள் எந்த வகையிலும் வேறு இடத்திற்கு தப்பி செல்லாத வகையில இந்த லுக் அவுட் நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்படும். அவர்கள் அங்கு சென்றால் இந்த லுக் அவுட் நோட்டீஸை வைத்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு உண்டு. அதனால இந்த லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் ஆஜரான பின்பு தான் தெரிய வரும் இவருக்கு முழுமையான என்ன தொடர்பு என்பது குறித்தான தகவல் தெரிய வரும் என காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கும் எதிராக காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்தோம். Daw University near Kanyakumari, the best emerging university in South India.